நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம கடை பேர் சொல்லணும்னா நம்ம கடை எங்கே லொக்கேட் இருக்குங்கிறது சொல்லுங்கள். நம்ம கடை வந்து ஸ்ரீ வளரும் வீரகணபதி கலைக்கூடம். நம்ம கடை வந்து சேலம் டு தருமபுரி பைபாஸில் பண்ணப்பட்டி பிரிவுலேருந்து உள்ள 1 கிலோமீட்டர் ஹைஸ்கூலுக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேண்ணா, நம்மகிட்ட எத்தனை அடியிலிருந்து எத்தனை அடி இருக்குண்ணா? நம்மகிட்ட 1.5 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் சிலை இருக்குது. ஓகேண்ணா, இந்த வாட்டி என்னென்ன மாதிரி மாடல்ஸ் வந்திருக்கு? 7 குதிரை, அதுக்கப்புறம் 6 பேக்கு, அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். ஓகேண்ணா, நம்மகிட்ட இருக்க ஒவ்வொரு சிலையும் நம்ம வியூவர்ஸ் காமிங்க. போட்டுருக்கோம். இவர் வந்து 10 அடி வருவார். ஓகேண்ணா. இவர் 10 அடியிலே வந்து அகலம் அதிகம். ஒரு 8 அடி 8 அடிக்கு மேலே அகலம் வரும். சரிங்கண்ணா. 2 வாகனத்தில் உட்காந்துருப்பாரு. ஓகே ஓகேண்ணா. 10 அடிங்களா? 10 அடி வரும். சரிங்கண்ணா, அடுத்தது பார்ப்போம். இவர் வந்து கழுகு பாம்பு, கழுகு மேலே உட்காந்துருப்பாரு. 7 அடி வருவார். பாம்பு வந்து கழுகு கொத்துற மாதிரி ஒரு இது அமைப்பில் இருக்கும். 7 அடிங்களா? 7 அடி. ஓகேண்ணா. 7 அடி வருவார். ஓகே. சோபாவில் உட்காந்துருக்க மாதிரி சிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வரும். ஓகேண்ணா. இவர் வந்து நாகசர்பத்தில் உட்காந்துருப்பாரு. மாடை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி மேலே வந்து சிவலிங்கம் தலையில் இருக்க மாதிரி பாம்பே ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் இந்த டைம். அப்படிங்களாண்ணா? கிரீடத்துக்கு பதிலாக சிவலிங்கம் வச்சிருக்க மாதிரி சூலாயத்தோட வச்சிருக்கீங்க. இவர் எத்தனை அடிக்குண்ணா? இவர் 8 அடி வருவார். ஓகேண்ணா. இவர் வந்து நம்ம ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பில் இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கா? ஆமாம். முன்ன பெரிய சிலையில் இருக்கும். பெரிய சிலை, இப்போ சின்ன சிலையில். எத்தனை அடிக்குண்ணா வருது? இது வந்து 6 அடி வரும். ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. இது வந்து பூ மேலே உட்காந்துருக்க மாதிரி சிம்பிளாக இருக்கும். கீழே வந்து வாகனம், நந்தி வாகனம் இருக்கும். பூ மேலே உட்காந்துருக்க மாதிரி சிம்பிளாக இருக்க மாதிரி. இது எத்தனை அடிக்குண்ணா? இது 7 அடி வரும். ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. இவர் இந்த வருஷம் நம்மள புது வரவு. ஓகேண்ணா. 7 குதிரை வரும். இந்த பக்கம் 4 குதிரை, அந்த பக்கம் 4 குதிரை. இதில் போகிற மாதிரி போருக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்கோம். சரிங்கண்ணா. பாம்பே லுக் ஃபேஸ் கட்டு இந்த வருஷம் புது மாடல். ஓகேண்ணா. இது எத்தனை அடிக்குண்ணா வருது? இது வந்து 10 அடி வரும் நமக்கு. ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. இவர் வந்து 10 அடி விநாயகர். இவர் வந்து 3 வாகனத்தில் கொஞ்சம் உருவம் பெருசாக கேட்டதுனால இவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். யானை, மாடு, சிங்கம். ஓகே, 3 இருக்கும். இவர் 10 அடிங்களா? 10 அடி. ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. இவர் 10 அடி வருவார். ஓகேண்ணா. யானை தும்பி 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் சீரி இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. அன்னம் தோகை இருக்கும். மேலே கிரிக்கிறதுலையும் நம்ம யானை கொடுத்துருக்கோம். சொல்லுங்கண்ணா. இவர் வந்து 2 வாகனம், பின்னாடி வந்து ஃபேமிலியோட இருக்க மாதிரி அப்பா அம்மாவோட சிவனோட ஆட்சி கொடுத்துருக்கோம். ஓகே. இது பார்வதியோட பேக்ரவுண்ட். ஆமாம். ஓகேண்ணா. இவர் எத்தனை அடிண்ணா? இவர் 7 அடி வரும். ஓகே, சொல்லுங்கண்ணா. இவருக்கு வந்து 5 வாகனம் கொடுத்துருக்கோம். 2 யானை, 2 சிங்கம், மேலே வந்து கழுகு வந்து தலையில் கொத்துற மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இது வந்து 7 அடி வரும். 5 வாகனத்தோட பண்ணியிருக்கோம். பின்னாடி ஆர்ச்சில் வந்து யானை இருக்க மாதிரி கால் மேலே கால். இவர் எத்தனை அடினா? இவர் 7 அடி வரும். சொல்லுங்கண்ணா. இவர் வந்து ஒரு போருக்கு போகிற அமைப்பில் 6 பேக்கில் இந்த வருஷம் புதுசாக கொடுத்துருக்கோம். ஒரு போருக்கு போகிற அமைப்பில் ஒரு பக்கம் தண்டாயுதம், ஒரு பக்கம் வேல் கையில் கொடுத்து சூலாயுதம் வச்சுட்டு போருக்கு போகிற ஒரு அமைப்பில் கொடுத்துருக்கோம். இவர் எத்தனை அடிக்குண்ணா? இவர் 9 அடி வருவார். ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. இவர் நம்ம பெரியவங்க எல்லாமே 6 பேக் எடுக்கிறதுனால சின்ன பசங்க 6 பேக் கேட்டாங்க. அதனால நம்ம 5 அடியிலேயே வந்துட்டு 6 பேக் அமைப்பு வந்து கொடுத்துருக்கணும். சரி, சரிங்கண்ணா. இங்கே வந்து பெயிண்ட் அடிச்ச சிலை வந்து 5 to 6, 7 அடி மொத்த சிலை வச்சிருக்கோம். ஓகேண்ணா. டிஃப்ரெண்டான ஒவ்வொரு மாடலாக வச்சிருக்கோம். 5 அடியிலே நிறைய இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா, இது சொல்லுங்கண்ணா. இவர் வந்து 7 அடி பிள்ளையார் வருவார். ஓகேண்ணா. இவர் வந்து கழுகு வந்து பாம்பு தூக்கிட்டு விநாயகர் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் சைடில் ஒரு வாகனம், புலி வாகனம் கொடுத்துருக்கோம். புலி இருக்கு. ஆமாம். இது எத்தனை அடிக்குண்ணா? இது 7 அடி வரும். இன்னும் மனை ஏற்றலைங்க? ஆமாம், இன்னும் மனை ஏற்றணும். ஓகேண்ணா, இது சொல்லுங்கண்ணா. இவர் வந்து அப்பா வாகனம், அப்பா கூட இருக்க மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. சிவன் இருக்கும், சிவனோட வாகனம் நந்தியோட உட்காந்துருக்க மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்கோம். சரிண்ணா. இவர் எத்தனை அடிக்குண்ணா? இவர் 7 அடி வருவார். ஓகேண்ணா, இது சொல்லுங்கண்ணா. இவர் 5 அடி பிள்ளையார் வருவார். ஓகேண்ணா. சின்ன பசங்க நிறையா டிஃப்ரெண்ட்டாக கேட்கறதுனால நம்ம வந்து சிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பில் தேரில் போகிற மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்கோம். சரிங்கண்ணா. இது 5 அடிங்களா? ஆமாம். ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. இவர் இந்த வருஷம் நமக்கு புது வரவு 6 பேக்கு. ஓகேண்ணா. சிவன் கொண்டையில் வந்துட்டு பாம்பு, அரக்கண்ணு, மாடு, எலி எல்லாமே இருக்க மாதிரி இந்த வருஷம் புதுசாக கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். ஓகேண்ணா. இது அகலம் 10 அடி இருக்குங்களா? இது 10 அடி வரும். மாடு இதோட ஹைட்டுங்கண்ணா? ஹைட்டு 10 அடி நம்ம. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. இவர் அதே மாடல் தான். நமக்கு வந்துட்டு தலை மட்டும் நம்ம கிரீடத்தில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எல்லாமே இருக்கும். தொப்பையில் கொடுத்துருக்கோம். அவர் 6 பேக் இருப்பார், இவர் தொப்பையில் இருப்பார். ஓகே ஓகே. மற்றபடி அதே மாதிரி தான். ஆனால் சிவன் கொண்டை இல்லை. நமக்கு வந்து நார்மல் வந்து விநாயகர் கிரீடத்தில் கொடுத்துருக்கோம். காதில் 2 வந்து யானை தலை கொடுத்துருக்கோம். விநாயகர் மூஞ்சி மாதிரி இருக்கு. சரிங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. இவர் வந்து சிங்கத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி, சிங்கம் வந்து அரக்கனை கடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு ஆக்ரோஷமான ரூபத்தில் போருக்கு போகிற ஒரு அமைப்பில் கத்தி வேலோட நம்ம வந்து இது வந்து 6 கையில் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்கண்ணா, அடுத்து பார்க்கணும். சொல்லுங்கண்ணா. இவர் வந்து சிங்கிள் வாகனம், சிங்கம் மட்டும், உருவம் மட்டும் 2 மடங்கு இருக்க மாதிரி பெரிய உருவத்தில் கேட்குறவங்களுக்காக இது வந்து கொடுத்துருக்கோம். உருவம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தோம். இப்போ வந்து பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருக்கோம். புக் பண்ணுறவங்களுக்கு பெயிண்டிங் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி. சரிங்கண்ணா. இவர் வந்து நம்ம பாம்பே ஸ்டைலில் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். மயில் 2 பக்கமும் மயில் இருக்க மாதிரி, ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் அன்னம்,
அண்ணன் தோகை ஒரு பக்கம் மயில் தோகை ஒரு பக்கம் வர மாதிரி ஆர்ச் போட்டு கொடுத்துருக்கோம். ஆ. சோபாவில் வந்து உட்காந்துருக்க மாதிரி ராஜா மாதிரி ஒரு உட்காந்துருக்கு. ஓய்வு எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு இது தும்பிக்கை டிஃப்ரெண்டா இருக்கு. தும்பிக்கை வந்து பாம்பே ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்கண்ணா, இது எத்தனை அடிங்கண்ணா? இது 8 அடி வரும். ஓகேண்ணா. இவர் வந்து சோபாவில் வந்து சிங்கத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி சோபா ஒரு பக்கம், சிங்கம் வந்து கீழே 2 பக்கமும் காலில் கொடுத்துருக்கோம். சைடில் மாடு கொடுத்துருக்கோம். பாம்பே ஃபேஸ் கட் லுக்கில் வந்து கொடுத்துருக்கோம். இவர் வந்து 9 அடி வருவார். சரிங்கண்ணா, பற்றி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து நம்ம போருக்கு போகிற மாதிரி சிங்கத்து மேலே போருக்கு போகிற மாதிரி கத்தியோட வந்து இந்த வருஷம் புது மாடலாக கொடுத்துருக்கோம். ஓகே ஓகேங்கண்ணா. கத்தி வச்சுட்டு இருக்கோம். கத்தி வச்சிருக்க மாதிரி. ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. இவர் வந்து 6 அடி வருவார். ஓகேண்ணா. இவர் வந்து சோபாவில் வச்சிருக்க மாதிரி ஒரு பக்கம் டிராகன் வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி கடிக்க வர மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தில் சின்ன பசங்களுக்காக டிராகன் ஸ்டைலில் கொடுத்துருக்கோம். எத்தனை அடிண்ணா? இது 6 அடி வரும். பின்னாடிண்ணா நிலா? பின்னாடி நிலாவில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு அமைப்பு. ஓகேண்ணா. அது வந்து 7 அடி வரும். சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. இவர் வந்து சிங்கத்தை அடக்கிற மாதிரி சிங்கத்தை வாயை பிடிச்சி கிழிக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வந்துட்டு வேல் குத்துற மாதிரி ஒரு கையில் வேல் குத்துற மாதிரி 2 கையில் வாய் பிடிச்சி அடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு ஆக்ரோஷமான அமைப்பில் கொடுத்துருக்கோம். கீழே மாடு இருக்குங்களா? கீழே மாடு இருக்கு. இது எத்தனை அடிங்கண்ணா வருது? இது 9 அடி வரும். ஓகேண்ணா. இவர் வந்து இந்த வருஷம் புது மாடல் தம்பி வேலோட தம்பியை வந்து கிரிகிடமாக அமைச்சு கிரீடத்தில் முருகன் வேல். முருகனை தம்பியோட வேலை வச்சு பக்கத்தில் வந்து சிவன் வச்சு ஒரு ரதத்தில் போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. இது எத்தனை அடிங்கண்ணா? இது 10 அடி வரும். ஓகேண்ணா. இவர் வந்துட்டு ஆஞ்சநேயர் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி 2 பக்கமும் மாடு கொடுத்துருக்கோம். சரிங்கண்ணா. இவர் வந்து தலையில் வந்து பஞ்சமுகம் வச்சிருக்க மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. சரிங்க. தலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 முகம் இருக்கும். கிரீடத்தில். இது எத்தனை அடிங்கண்ணா? இது 10 அடி வரும். ஓகேண்ணா.